ராஜபக்சக்களின் உறக்கத்தை தொலைக்கின்ற அளவிற்கு ஒரு மிக பெரும் அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. மிக விரைவிலே கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்பதும் அதிலே பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. காரணம், இலங்கை வருகின்றாராம் அசாத் மௌலானா பாதுகாப்போடு இலங்கை வந்து அவர் வாக்குமூலங்களை வழங்கப் போகின்றார், சாட்சியம் அளிக்கப் போகின்றார் நீதிமன்றத்திலே என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முஜிபுல் ரஹ்மான் இப்போது சிக்கியிருக்கின்றார். முஜிபுல் ரஹ்மானுக்கும் சிறையிலே இருக்கின்ற போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றினுடைய தலைவருக்கும் இடையிலே 53 தடவைகள் தொலைபேசி உரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாகி இப்போது முஜிபுல் ரஹ்மானையும் சுற்றி வளைத்திருக்கின்றார்கள் சிஐடியினர். மேலும் வெலிகடை போலீஸ் நிலையத்தினுடைய தலைமை பொறுப்பதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். லஞ்சம் பெற்றார் அல்லது லஞ்சம் பெறுவதற்கு முயற்சித்தார் என்ற அடிப்படையிலே அவர் இப்போது மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், இதற்கு முன்னே காணொளிகளிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் கிட்டத்தட்ட 80% வரையிலே அதனுடைய விசாரணைகள் நிறைவுக்கு வந்துவிட்டது. அதனுடைய 20% விசாரணைகள் நிறைவுக்கு வருகின்ற போது இன்னும் ஒரு பெரும் புள்ளி கைது செய்யப்படலாம், அது கோட்டாபய ராஜபக்சவாக கூட இருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இது சாத்தியப்படுமா, கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்கின்றது. காரணம், சின்ன சின்ன மீன்களை கூட கொஞ்சம் பிடிக்க முடியாத நிலையிலே இருக்கின்றது. குறிப்பாக ஜோசிதவை பிடித்து சிறை வைக்க முடியாத நிலை இருக்கின்றது. சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகனை பிடித்து சிறை வைக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த கபில சந்திரசேனுடைய மனைவியை பிடித்து சிறை வைக்க முடியாத நிலை இருக்கின்றது. பெசிலை பிடித்து சிறை வைக்க முடியாத நிலை என்று பலதரப்பட்ட விடயங்களில் இந்த அரசு சிக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் துரிதமாக இருந்தாலும் இந்த கோட்டாவை கைது செய்ய முடியுமா அல்லது ராஜபக்சக்களை நெருங்க முடியுமா என்றால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அது சாத்தியம் என்ற அடிப்படையிலும் இப்போது தென்னிலங்கையிலே பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது. இது ஏன் எதற்காக பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. அது சார்ந்து அறிக்கையிடலானது நேற்றைய தினம் மேலதிக மன்றாடியார் நாயகம், அதாவது திலீபா பீரிஸ், பிரதி சட்டமாதிபராக இருக்கின்ற திலீபா பீரிஸ் அவர்களினால் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே அது சார்ந்த அறிக்கையிடல் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே தான் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டிலே பிரான்சிலே இருக்கின்ற அசாத் மௌலானா சத்திய கடதாசியினூடாக வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றாராம். இதுதான் மிக முக்கியமான விடயம். ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது, இதற்கு முன்னே அமர்வின் போது, அதாவது நேற்று 26ஆம் திகதி ஒரு நீதிமன்ற அமர்விலே இந்த அறிக்கையிடல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னே அமர்வின் போது அசாத் மௌலானாவிடம் இலங்கையிலிருந்து சென்ற சானி அபேசகர உட்பட 5 பேர் கொண்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குழுவினர் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தார்கள் பிரான்சிலே இருக்கின்ற இலங்கை தூதரகத்திலே. அங்கே வாக்குமூலங்களை பதிவு செய்து அவர்கள் இலங்கையினுடைய நீதிமன்றத்திலே கொண்டு இந்த விடயத்தை சமர்ப்பிக்கின்ற போது எதிர்க்கட்சி சார்பிலே அல்லது குற்றவாளி சார்பிலே இந்த சுரேஷ் சாலை சார்பிலே முன்னிலையாக இந்த சட்டத்தரணி குறிப்பிட்டு விட்டார், இங்கே அசாத் மௌலானாவை கொண்டு வந்து சிறை கூண்டிலே வைத்து குறுக்கு விசாரணை செய்யாமல் எதையும் ஒப்புக்கொள்ள முடியாது, இதெல்லாம் போலியானது, அவர் அப்படியே அதை மழுங்கடிக்கின்ற வகையிலே கருத்தை தெரிவித்து விட்டார், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. ஆனால் இப்போது சத்திய கடதாசியினூடாக அசாத் மௌலானா இப்போது தொடர்பு கொண்டிருக்கின்றாராம். சத்திய கடதாசி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திலீபா பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலதிக மன்றாடியார் நாயகம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் சுரேசாலேவுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்புகள் தொடர்பாகவும் அது தொடர்பாக பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள், முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு இருந்த தொடர்புகள் தொடர்பாகவும் அதன் பின்புலத்தில் இருந்த கோட்டாபய ராஜபக்ச தொடர்பான பல தகவல்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதிலே அனைத்திற்கும் மூல காரணம் சுரேஷ் சாலே தான் என்பதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம். சுரேஷ் சாலேவுக்கும் பிள்ளையான், அதாவது பிள்ளையானுக்கும் சைனி மௌலவிக்கும் இடையிலான தொடர்பு, அதன் பின்னர் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய குற்றவாளிகளை அல்லது அது சார்ந்தவர்களை இந்த பிள்ளையான் வெளிப்படுத்தினார், இந்த சுரேசாலேவுக்கு வெளிப்படுத்தினார். அதன் பின்னர் புத்தளத்திலே சந்திப்பு இடம்பெற்றதாம். அந்த சந்திப்பின் பின்னர் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்மூளையாக அவர் செயற்பட்டார் என்றும், அதன் பின்னர் தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது என்றும், தாஜ் ஹோட்டலில் இடம்பெற வேண்டிய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்திய அந்த குண்டு தாக்குதல் தாரியை அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு வந்து விடும்படி சுரேசாலே தனக்கு அழைப்பு ஏற்படுத்தினார் என்ற அடிப்படையில் எல்லாம்
அசாத் மௌலானா பல வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றார். அந்த வாக்குமூலங்கள் இப்போது சுரேஷ் சாலை மீது பெரும், அதாவது சுரேஷ் சாலையை வெளியே விட முடியாத அளவிற்கு பெரும் குற்றத்திற்குள்ளே தள்ளி இருக்கின்றது. எனவே அந்த அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது சுரேஷ் சாலை தரப்பு சட்டத்தரணியுடைய வாதமாக இருந்தது. இப்போது அசாத் மௌலானா சத்திய கடதாசியினூடாக தன்னுடைய வாக்குமூலங்களை நீதிமன்றத்திற்கு இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினூடாகவும் மேலதிக மன்றாடியார் நாயகத்தினூடாகவும் இந்த விடயம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீபா பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார், இது போதாதென்றால் அவர் பாதுகாப்பு வழங்கும் பட்சத்தில், இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தில்லை என்று பாதுகாப்பு வழங்கும் பட்சத்தில் நீதிமன்றத்திலும் முன்னிலையாகி தான் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கின்றேன் என்ற விடயத்தை அசாத் மௌலானாவே தன்னுடைய வாக்கு மூலமாக அல்லது தானே அதனை முன்வந்து சொல்லி இருக்கின்றார் என்ற விடயம் பெரும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து அவர் மிக முக்கியமான சாட்சியம். இதற்கு மிக முக்கியமான காரணம் சேனல் 4 தொலைக்காட்சியில் வெளியாகிய அந்த ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்திலே முழு ஆதாரங்களையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகள் தீவிரமாக நகர்ந்து வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தியது சில பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்பிலே இருந்தவர்கள் என்று தெரியும். அதனை பயன்படுத்தி கொண்டார்கள் தங்களுடைய அரசியலுக்காக என்றால் அதுதான் இந்த சுரேசாலே அதன் பின் இருந்த ராஜபக்சக்கள் தரப்பு என்ற அடிப்படையிலே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது அசாத் மௌலானா இலங்கைக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் தீவிரமடைந்து வருவதாக சொல்லப்பட்டிருப்பதுதான் இப்போது ராஜபக்சக்களுக்கு பெரும் தலையிடியையே கொடுத்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை முன்கூட்டியே தெரிந்திருந்தும் தடுக்க தவறினார்கள் என்ற அடிப்படையிலே இப்போதும் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கு இப்போதும் இடம்பெற்று வருகின்றது. இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன்போது எதிர்வருகின்ற 7ஆம் திகதி, அடுத்த மாதம் 7ஆம் திகதி மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலும் ஒரு பெரும் சிக்கல் நிலை இருக்கின்றது. சாட்சியம் அளித்திருந்த முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்து விட்டார், இந்த விடயத்தில், அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் முன்கூட்டியே தெரிந்திருந்தது எங்களை விட அப்போதைய ஜனாதிபதியான மைத்திரிபால ஸ்ரீசேனவுக்குத்தான் முழுமையாக தெரிந்திருந்தது. காரணம், அவர்தான் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார், முப்படைகளினுடைய பிரதானியாகவும் இருந்தார். எனவே அவருக்கு தான் முழுமையாக தெரிந்திருந்தது என்று அவர் அப்படியே போட்டுடைத்து விட்டார். இதனால் மைத்திரியிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இப்போது மிக பெரும் தீவிர நிலைக்கு வந்திருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம். பல தலைகள் உருளப் போகின்றது என்பது மாத்திரம் தெரிகின்றது. ஆனால் இந்த விசாரணை இப்போது முற்றுப்பெறுமா என்பதும் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெறுகின்றது. தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் இந்த அரசாங்கம், அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இன்னும் அந்த மிக முக்கியமான குற்றவாளிகள் இன்னும் கூண்டிலே ஏற்றப்படவில்லை என்பது மக்களிடம் இருக்கின்ற ஒரு ஆதங்கமாகவே தான் இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாச தரப்பு தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சஜித் பிரேமதாச கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுல் ரஹ்மானுக்கு இப்போது மிக பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக முஜிபுல் ரஹ்மான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது சிறையிலே இருக்கின்ற பாதாள உலகக்குழு சார்ந்தவர் போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பிலே இருந்த ஒரு நபரோடு 53 முறைகள் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றதாம். அந்த சிறையிலே இருக்கின்ற போதைப் பொருள் கடத்தல்காரருடைய தொலைபேசியை வாங்கி அதை விசாரணைக்கு தொலைபேசியை பறிமுதல் செய்து அதனை பகுப்பாய்வு செய்த போது முஜிபுல் ரஹ்மான் நேரடியாகவே 53 தடவை தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்ற ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே தான் முஜிபுல் ரஹ்மானுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்த கட்டங்களிலே முஜிபுல் ரஹ்மானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதும் இப்போது இருக்கின்ற பேசுபொருள். இவர்தான் அதிகமாக பேசுவார். இந்த அரசாங்கத்தை தாக்கி பேசுவதிலும் சும்மா சின்ன சின்ன விடயங்களெல்லாம், ஒன்றுமே இல்லாத விடயங்களை தூக்கி பிடித்து பேசுவதிலே முஜிபுல் ரஹ்மான் முன்னிலை வகித்து கொண்டார். அல்லது எதிர்க்கட்சியினுடைய ஒரு வாய்களிலே ஒன்றாக செயற்பட்டு வந்தவர் இந்த முஜிபுல் ரஹ்மான் இப்போது சிக்கி இருக்கின்றார். அதுவும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் அல்லது கடத்தல்காரருடைய தொலைபேசியிலே ஒரு தடவை 2 தடவை இல்லை, மாறாக 53 தடவைகள் உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது என்ற ஆதாரம் வெளிவந்திருப்பதனால் முஜிபுல் ரஹ்மானுக்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த வெலிகடை போலீஸ் நிலையத்தினுடைய தலைமை பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது எதற்காக என்றால் லஞ்சம் சார்ந்து அல்லது லஞ்ச ஊழல் சார்ந்து தான் இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றாராம். மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே
சொற்ப நாட்களாக இந்த சீன நாட்டினுடைய வெளிநாட்டு பயணிகள் கைது செய்யப்படுவது வழமையாக இருக்கிறது. மோசடிகள், இணையவழி மோசடிகள் தொடர்பாக அவர்கள் தொடர்ச்சியாகவே கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சீன பிரஜைகள் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சீன பிரஜைகளினுடைய கடவுச்சீட்டுகளை இந்த போலீஸ் அதிகாரி பறிமுதல் செய்திருக்கின்றார். அது வழக்கம்தான். வெளிநாட்டு பிரஜையொருவர் கைது செய்யப்படுகின்ற போது போலீசாரால் அவர்களுடைய கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்படும். ஆனால் இதனை தான் கையகப்படுத்தி இருக்கின்றாராம் இந்த போலீஸ் அதிகாரி. அதாவது இந்த வெலிகடை போலீஸ் நிலையத்தினுடைய தலைமை போலீஸ் அதிகாரி தான் கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை கொடுக்க வேண்டும் என்றால் 19 பேருக்கும் தலா 3 லட்சம் தர வேண்டும். கிட்டத்தட்ட 57 லட்சம் வரையிலே வருகின்றது. எனவே 3 லட்சம் ரூபாய் தந்தால் தான் அந்த கடவுச்சீட்டு தருவேன் என்று அவர்களை வற்புறுத்தி இருக்கின்றாராம். அதுவும் நேரடியாக அவர் செய்யவில்லை, ஒரு பெண்ணூடாக, இடைத்தரகரினூடாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். நீ அந்த பணத்தை கொடுத்தால் நான் நேரடியாக அந்த கடவுச்சீட்டை வாங்கி தருவேன் என்பது மிக முக்கியமான விடயம். அதாவது பாஸ்போர்ட்டை வாங்கி தருவேன். எனவே இது சார்ந்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு தகவல் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்ட மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு இன்றைய தினம் அந்த போலீஸ் அதிகாரியை கைது செய்து சிறை வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே லஞ்ச ஊழலுக்கு எதிராக கொஞ்சம் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். இந்த அரசாங்கத்திலே அதனை பாராட்டத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. லஞ்ச ஊழலுக்கு எதிராக, அதுவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்படியெல்லாம் இந்தந்த நபரையெல்லாம் கைது செய்யலாமா என்பது இந்த அரசாங்கத்திலே தான் காண கிடைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே போலீஸ் அதிகாரி, அதுவும் உயரிய பொறுப்பிலே இருந்த போலீஸ் அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.